வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். டைனிங் டேபிள் ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. இதுக்கு கண்ணாடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போயிருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு கண்ணாடி போடணும்னா 5000 ஆகும் அப்படின்னாங்க. இப்போ இருக்கிற செலவில் 5000 தேவையே இல்லை. இது ரொம்ப அனாவசியமான செலவு. டைனிங் டேபிளில் நம்ம டெய்லி கூட உட்காந்து சாப்பிட மாட்டோம். இதுக்கு எதுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி நீட்டாக ஒட்டியாச்சு. தேவையில்லாத செலவுகளை எப்போதுமே குறைச்சோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் இன்னும் நல்லா ஹாப்பியாகவே இருக்கும். அதை நான் ரியலைஸ் பண்ணதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டோன்னே டைனிங் டேபிளே ரொம்ப சூப்பராக ஆகிட்டு எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அதில் லைட்டாக ஒரு டெக்காக இருக்குது. கொஞ்சமாக பூ இருந்தது தோட்டத்தில் பூத்தது, அதையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்டிக் பண்ணும்போதே துணியை வச்சு அழுத்திட்டே வந்தாலே அதில் ஏர் பபிள்ஸ் வரவே மாட்டேங்குது. ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக ஒட்டி முடிச்சாச்சு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உப்பு ஜாடி வாங்கி அதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போதுமே டின்னர் முடிச்ச பிறகு கிச்சனில் உள்ள எந்த பொருளாவது ஐட்டம் க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மார்னிங் எடுத்த உடனே அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். கிச்சன் எப்போதுமே நீட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ஹஸ்பண்டும் வெளியில் தான் இன்றைக்கி சாப்பாடு, அதனால் எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால பொங்கல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பொங்கல் வச்சு தேங்காய் சட்னி வச்சு சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டைனிங் டேபிள் இவ்வளோ நீட்டாக க்ளீனாக சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இனிமேல் இந்த டைனிங் டேபிளில் எந்த பொருளுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி டைனிங் டேபிளில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வேறு ஒரு இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். கிச்சனை பற்றி ரீஃபில் பண்ண வேண்டிய பாக்ஸ் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.